வணக்கம் நண்பா. வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் தான் அது. என்ன அது வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கும் அந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 6 யூனிட்ஸ்லையுமே ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது யூனிட் 1 சயின்ஸ் எடுத்தாலும் சரி, அண்ட் தென் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்தாலுமே சரி, கடைசியாக நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிக்கும். அதுதான் வேல்யூ ஆடட் பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். என்னென்னா, இப்போ சொன்ன சிலபஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்தாலுமே அந்த ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு டே பை டே அப்டேட் ஆகுதுன்னு கொஷின்ஸ்க்கு கேட்குறாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே தான் அதிகமான கொஷின்ஸாக இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கொஷினுடைய தரம் அந்தளவுக்கு போயிட்டு இருந்தால் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அதுதான் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்லேருந்தே நம்ம கொண்டு போகலாம். இங்கே பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த மக்கள் தொகையை பற்றியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது, ப்ளஸ் 8th புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில். இந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் டேட்டா எல்லாமே இந்த ஸ்கூல் புக் டேட்டா வச்சு நம்ம படிச்சிருப்போம். 11th புக்கில் மோர் தென் எனஃபாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கான விஷயங்கள்னு சொல்லலாம். மக்கள் தொகைனா என்ன, மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை பரவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், மக்கள் தொகை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே படிச்சிருப்போம். அப்போது அது பேசிக்கான விஷயங்கள், ஒரு டாப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். அப்போ அந்த டாப்பிக்கோடைய வேல்யூ ஆடட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, பாப்புலேஷன் பேசிக்கான விஷயத்தில் நம்ம 11th புக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு எதிர்பார்க்கலாம். ஒரு 40% கேள்விகள் இந்த டாப்பிக்கில் கை வைக்கிறாங்கன்னா ஒரு 40% ப்ராபபிலிட்டி அங்கேருந்து கொஷின் எடுக்கலாம். மீதி 60% ப்ராபபிலிட்டி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தொடர்புடைய ரீசன்ட் ஈவெண்ட்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கலாம். அப்போ நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறது இப்போ எப்படி மாறி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல் புக் படித்தா ஒரு 40% இந்த ஒரு பாப்புலேஷன் மட்டும் சொல்ல ஓவராலே சொல்கிறேன், 40% நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை கவர் பண்ண தான் அர்த்தம். மீதி 60% எங்கே இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருக்குது, ப்ளஸ் இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தா நம்மளுக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரியான அணுகுமுறைகள் வந்து பார்த்தா நம்மளுக்கு தேவை. அப்போது ஸ்கூல் புக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அப்போது அதாக கூட அது வேல்யூ ஆடட் பாயிண்ட். அப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா வந்து இங்கே இருக்க போகுது. அதுதான் எங்கள் முக்கியமான விஷயமே. அதுதான் இங்கே வேல்யூ ஆடட் பாயிண்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீசன் 1 எபிசோடு 1னா இது ஒரு லாங் டேர்ம் கோலாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் 2026 ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதுதான் ஃபஸ்ட்டு சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வீடியோவாக அது இருக்குது. இதில் டாபிக் தான் நான் வந்து மாற்றி எபிசோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். முதல் டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் சென்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டுமொத்தமாக இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரீஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இயர் புக்குன்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. நம்ம இந்து தமிழ் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இயர் புக்கும் சரி, மனோரமா அப்படின்னு சொல்லக்கூடிய இயர் புக்கும் சரி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சுறா பப்ளிகேஷன் அந்த இயர் புக்கும் சரி, 3 இயர் புக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு கிடைக்குது. இதில் மனோரமா மட்டும் பைலிங்கலாக இருக்கும். மனோரமா இயர் புக் படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி யாரெல்லாம் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனோரமா இயர் புக் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதை நம்ம படிச்சுக்கலாம். இந்த 3 சோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து பார்த்தா நம்ம இந்த ஒரு சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம், வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போது இங்கே எபிசோடு 1ல் நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்து இயர் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த சீசன் 1ல்.
அப்போ பாப்புலேஷன் சென்சஸ் 2027 அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு கவர் ஆகும்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சீசன் 1 2026 நான் என்ன கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் டாபிக் தான் பாப்புலேஷன் சென்சஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், டாப்பிக்குள்ளே நம்ம போயிடலாம். பாப்புலேஷன் சென்சஸ் 2027 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து இயர் புக்கோட ஒரு கட்டிங். இந்து இயர் புக்கோடைய ஒரு கட்டிங். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் சென்சஸை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மக்கள் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சைடு வந்து 40% வந்து தான் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை தாண்டியான விஷயங்கள் மட்டும்தான் நான் படிக்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக A to Z அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் தொகை A to Zனா மக்கள் தொகை என்றால் என்ன, மக்கள் தொகை பரவல்னா என்ன, அடர்த்தினா என்னன்னு சொல்லிட்டே போகணும். அந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் டேட்டா அதில் இருக்காது. ஏன்னா பேசிக் டேட்டா நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சுக்கலாம். அப்போது இந்த ஒரு செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதில் இல்லாத பாயிண்ட், ஸ்கூல் புக்கில் இல்லாத தகவல்கள் தான் அதில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதை நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மக்கள் தொகையை எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு டாபிக், ஒரு டேட்டாவோ இல்லை ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிற பழக்கக்கூடிய மாணவர்கள் ரிட்டன் நோட்ஸ் ஆகவோ, இல்லை ஸ்கூல் புக்கில் நோட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல் புக்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதான் கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக நம்மளுக்கு இருக்க போகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதான் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்ன சொல்ல வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக ஒன்று கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கும், அதே நம்ம சொல்லியிருப்போம். இந்த இந்து இயர் புக்கு, மனோரமா, சுறா இது 3மே வாங்கக்கூடிய மாணவர்கள், வாங்க முடிஞ்ச மாணவர்கள் வாங்கி படிங்க, நோ இஷ்யூஸ். அதர்வைஸ் வந்து பார்த்தா வாங்க முடியாத மாணவர்கள் இந்த வீடியோ மட்டும் ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க, அப்போது அவங்கள வந்து பார்த்தா வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இப்போ இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்குது. திருவல்லிக்கேணியில் ஆரம்பித்து நீலகிரி வரையும் போயிருப்பாங்க. அப்போ இவ்வளோ பெரிய டேட்டா வந்து ஃபுல்லாக படித்து அதில் என்ன டேட்டா இருக்குன்னா அது புரிய வைக்கிறாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதில் ஒரு டேட்டா எதுவும் கிடையாது. அப்போது இதெல்லாம் படித்து நான் படித்து வச்சுல இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் நான் குறித்து வச்சுருக்கேன். அது மட்டும் கடனை வந்து பார்த்தா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து வாங்கக்கூடிய மாணவர்கள் வாங்கி படிங்க. அதர்வைஸ் வாங்க முடியாத மாணவர்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். 3 பப்ளிகேஷன்ஸும் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த இயர் புக் வந்து பார்த்தா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மனோரமாவும் சுறாவும் ஆன் தி வே. ஓகேங்களா, ரைட், ஓகே. இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, திருவல்லிக்கேணி அதுவும் அந்த வந்து நீலகிரியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை, மக்கள் தொகை பரவலை, மக்கள் தொகை அடர்த்தியை வந்து இங்கே சொல்ல வராங்க. ட்ரிபிள் கேனில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம். ரோட்டில் நடந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 10லேருந்து 15 பேரை நம்ம கடந்துருவோம். அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். அதே நீலகிரியில் மஞ்சூரி என்ற ஒரு விஷயத்தில், நீலகிரியில் மஞ்சூரி என்ற பிளேஸில் வந்து பார்த்தா நீங்கள் அந்த 10 நிமிஷத்தை இங்கே 1 மணி நேரமாக வந்து பார்த்தா நீங்கள் கடந்தாலும் அதுக்கு ஈடான ட்ரிபிள் கேனில் ஃபேஸ் பண்ண அந்த முகங்களுக்கு ஈடான ஒரு ஃபேஸஸ் வந்து நீங்கள் எங்கே பார்க்க முடியாது, நீலகிரியில் பார்க்க முடியாது. ஏன்னா 2த்துக்கான நில அமைப்பு அது மாதிரி. திருவல்லிக்கேணியில் மக்கள் அடர்த்தி அதிகம், நீலகிரி மலைப்பாங்கான பகுதியில் மக்கள் அடர்த்தி குறைவு. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து கொண்டு போகிற மாதிரி இதை கதையை கொண்டு போகிறாங்க. மக்கள் தொகைனா என்னன்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு தேவையில்லாத டேட்டா, நம்மளுக்கு ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மக்கள் தொகை அடர்த்தி வேறுபடும். அது சமநிலை பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் மலைப்பாங்கான பகுதியிலும் வேறுபடும். நம்ம படிச்சிருப்போம். அதுதானே ஸ்ட்ரைட்டாக மேட்ரிக்காக வந்துடலாம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 3 பேராஃப் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இங்கே வாங்க. மத்திய உள்துறை அமைச்சகம், இன்டர்னல் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மினிஸ்ட்ரி தான், உள்துறை அமைச்சகம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உள்துறை அமைச்சகம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்போ அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் இந்தியாவில் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 1948. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் பிரிவு 3 படி தான் வந்து பார்த்தா சென்சஸ் மேற்கொள்வாங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வினாக்கள் கேட்பாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டாகவும் கேட்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸும் இந்த கொஷின் கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 பிரிவு 3 படி இந்தியாவின் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். அவன் ஞாபகம் வச்சுங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 1948 சட்டம் என்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3வது பிரிவின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. இங்கே பாருங்கள், 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது.
அது என்ன 16 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னா, கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2011. அதாவது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 டேட்டா தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாண்டி இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடக்குது அப்படின்னா 2026 மற்றும் 7 வந்து பார்த்தா நடத்த போகிறாங்க. 2026 அக்டோபர்லேருந்தும் 2027 நடத்த போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்தா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆஃப்டர் எத்தனை வருஷம்? 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. இப்போது இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ கொடுத்தாங்கன்னா June 16, 2025 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. 2025 ஜூன் 16 அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த 3 டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் எந்த பிரிவு? 3வது பிரிவு. ஃபர்ஸ்ட் டேட்டா அதுதான். எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எப்போ அதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 போன வருஷம் ஜூன் 16 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த 3 டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதுமானது. இது ஃபஸ்ட்டு 3 வேல்யூ ஆடட் பாயிண்ட். அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த பேசிக் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள், ஸ்டோரிஸ் மாதிரி நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேவா? அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மக்கள் தொகை கணக்குனா என்ன? மக்களுடைய இந்த எண்ணிக்கையை சென்சஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். அப்போது அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சொத்து விவரங்கள், வீட்டு விவரங்கள், நில விவரங்கள், எல்லா விவரங்களையும் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சமூக தரவுகளை சேகரித்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 3 பாயிண்ட் மட்டும் போதுமானது. ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்தது வரலாம். அரசமைப்புக்கும் நம்ம பாப்புலேஷன் சென்சஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னதான் உள்துறை அமைச்சருக்கு கீழே வந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? இருக்குது. கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குன்னா விதி 246. அதாவது அரசியலமைப்பு சட்டம் 246 மத்திய அரசுடைய லிஸ்ட்டை பற்றி சொல்லும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி சொல்லும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது எங்கே இருக்குன்னா 7வது அட்டவணையில் இருக்குது. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 246. அதாவது மக்கள் தொகையோடு தொடர்புடைய அரசியலமைப்பு விதி எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். 246. இது வந்து 7வது அட்டவணை 7th ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கே இருக்குது? ஒன்றிய பட்டியலில். இங்கே உறுப்பு 69 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது உறுப்பு என்பது ஆர்டிக்கல் கிடையாது. ஒன்றிய பட்டியலில் ஒட்டுமொத்தமாக ஒரு என்ன இருக்குன்னா ஒரு 100 லிஸ்ட் இருக்குது, 100 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் 69வது என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு. தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லை. அப்போது என்ட்ரின்னு சொல்லுவாங்க, பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 69வது பதிவு செய்யப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த உறுப்பு தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கலான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் வந்து 246 தான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றிய பட்டியலில் 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் 69வது சப்ஜெக்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதுதான் 4வது வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு போகலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பார்த்தது தான். 1948 சட்டத்தின் மூலமாக தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விதிகள் இருக்குது, ரூல் இருக்குது. பாப்புலேஷன் சென்சஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதிகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1990. சரிங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்க மாட்டோம் இல்லையா? இதுதானே வேல்யூ ஆடட் பாயிண்ட்னு சொல்ல வரேன். அப்போது ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 1990 அதுக்கான விதிகள், கணக்கெடுப்பு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தெரிஞ்சுங்க போதுமானது. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பணியை யார் மேற்கொள்கிறாங்க, எந்த அமைச்சகம் மேற்கொள்ளுது? உள்துறை அமைச்சகம் மேற்கொள்ளுதா, இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொள்ளுதா, இல்லை சமூக நல அமைச்சகம் மேற்கொள்ளுதா, இது மாதிரி நிதி அமைச்சகம் மேற்கொள்ளுதான்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனில் வைக்கலாம். எந்த அமைச்சகம்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போது உள்துறை அமைச்சகம் தெரிஞ்சு போச்சு. இங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா தலைமை பதிவாளர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது இவரை பற்றி தெரிஞ்சுங்க. இப்போது இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய தலைமை பதிவாளர், அதாவது ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2026 இப்போ தற்போது யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருத்துஞ்செய் குமார் நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருத்துஞ்செய், MRITHUNJAY, மிருத்துஞ்செய் குமார்
நாராயண் அப்படின்னு சொல்லுவார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தற்போதைய மக்கள் தொகை பதிவாளராக தலைமை பதிவாளராக இவர் தான் இருக்கார். இவர் தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிங்க. மிருத்துஞ்செய் குமார் நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தலைமை பதிவாளர் 16வது. இப்போ இந்த இடத்துல இன்னும் கூடுதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 16வது யார் சொன்ன மிருத்துஞ்செய் குமார். அப்போ 15வது ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா? டிஎன்பிசி கொஷின் இது 15வது போன மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமௌலின்னு சொல்லுவாங்க. சந்திரமௌலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போன மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய தலைமை பதிவாளராக இருந்திருக்காரு. அப்போ இது கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் ஞாபகம் வச்சுங்க போதுமானது. இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். ஆமாம் தானே? 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். அப்போ அது நடந்திருந்தால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எப்படி நம்ம 2027 16 அப்படின்னு சொல்கிறோமோ இது 16 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இந்த 16 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆக்சுவலாக அப்போ நடந்திருக்கணும். 2021 நடந்திருக்கணும் இல்லையா? இப்போ 2021 அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2021 விவேக் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தலைமையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். இப்படி தலைமை பதிவாளர்னு சொன்னோம் இல்லையா? அவர் இப்போ மிருத்துஞ்செய் குமார் நாராயண் இருக்கார் 2027. ஆனால் 2021 அனௌன்ஸ் பண்ணும்போது யார் தலைமை பதிவாளராக இருந்தாங்க, யார் தலைமை நடத்த போகிறோம்னு சொன்னாங்கன்னா விவேக் ஜோஷி தலைமையில் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். 15வதுக்கு சந்திரமௌலி, 16வதுக்கு ஆக்சுவலாக இப்போ கேட்டாங்கன்னா மிருத்துஞ்செய் குமார் நாராயண் தான் வந்து பார்த்தா தற்போதைய தலைமை பதிவாளர். ஆனால் இதுக்கு முன்னாடி 2021 அறிவிக்கப்பட்ட போது யார் இருந்தாங்கன்னா விவேக் ஜோஷி இருந்தார். ஞாபகம் வச்சுக்க போதுமானது. ரைட், ஓகே. இந்த 3 டேட்டா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய முக்கியமான ஒரு வேல்யூடட் பாயிண்ட். அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 கட்டங்களாக இது வந்து மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 ஃபேஸஸாக இது வந்து கன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் வீடுகள் பட்டியல், வீட்டினுடைய நிலை, சொத்து பட்டியல். முன்னாடி சொன்ன மாதிரி தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா வீடோடைய நிலை, சொத்து விவரங்கள் எல்லாமே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை கணக்கு ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய வயசு என்ன, பாலினம் என்ன, அவங்களுடைய இன்னும் இப்போ கேட்டால் இப்போது சமூக பொருளாதார விவரங்கள்லாம் இப்போ சேர்க்க போகிறாங்க. ஆனால் சமூக பொருளாதார விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஆஃப்டர் என்ன சொல்லலாம், இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம் நடத்தக்கூடிய முதல் சாதிவாதி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. அந்த மாதிரி விவரங்கள் 2ஆம் கட்டமாக கொண்டு போக போகிறாங்க. முதல் கட்டம் சொத்துக்கள், 2ஆம் கட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போதுமானது. அடுத்தது இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2026 ஏப்ரல் 1 தொடங்குறாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 1 தொடங்கி 2027 மார்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மார்ச்சில் இது முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, தாண்டி தான் போகும். 2027 எண்டு வரைக்கும் போனதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எடுக்கிற பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா, பார்ப்போம். ஓகேங்களா? தற்போது டேட்டா படி இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல் கட்டம் ஆல்ரெடி வீடுகள் பட்டியல் சேகரிக்கப்படும். 2ஆம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை முழுவதும் சேர்க்கப்படும் சொல்கிறாங்க. அது வேணாம், போதுமானது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், ரெஃபரன்ஸ் டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஃபரன்ஸ் டேட் இம்பார்ட்டன்ட். என்னது ரெஃபரன்ஸ் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் 4 ரெஃபரன்ஸ் டேட்டாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த மக்கள் தொகை 2027 வெளியிட்டாங்கன்னா அதோடைய பேஸ் டேட் என்னன்னு பார்த்தா ஜூன் 4. இப்போது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த நாளோடிலேருந்து கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது ரெஃபரன்ஸ் பேஸ் டேட் இப்போது 2027 வந்து 140 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது எந்த தேதியை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜூன் 4 குறிப்பிடும். ஜூன் 4 2025 படி இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்சஸில் சொல்லுவாங்க. அதுதான் பேஸ் டேட் அப்படின்னு சொல்லலாம். அதான் ரெஃபரன்ஸ் டேட்டை நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா 2 கட்டங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். ஒன்று 2027, 2ஆம் கட்டம் 2027 தொடங்க போகிறாங்க. முதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய பிரதேசமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், லடாக் 2 யூனியன் பிரதேசம் ப்ளஸ் இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 2026 அக்டோபர்லேயே தொடங்கிட போகிறாங்க. ரொம்ப பனி அதிகமாக இருக்கிறதுனால இந்த அக்டோபர் 1 தொடங்கி சீக்கிரம் முடிச்சிடலாம். ரொம்ப பனியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாதுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 1 தொடங்கலாம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். 2 யூனியன் பிரதேசம், 2 ஸ்டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட். ரைட், ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இதுக்கு முன்னாடி எல்லாமே கைப்பட எழுத்துப்பூர்வமான டேட்டா எடுத்துட்டு போனாங்க. அப்போ இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அத கொண்டு போறாங்க. ஓகேவா? அப்போ முதலாக டிஜிட்டல் முறையில கொண்டு போகக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புனால இது கொஞ்சம் முக்கியமா இருக்கும். 2026ல நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல மெயின்ஸ்லயும் சரி, கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒரு டேட்டா, இந்த ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் 2027 நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மைல்ஸ்டோன்னே நம்ம சொல்லலாம். அப்போ டிஜிட்டல் முறையில் எடுக்கப்பட்ட முதல் கணக்கெடுப்புன்னு சொல்லலாம். 90 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவின் அதாவது வந்து பார்த்தா முன்னாடி சொன்ன விஷயம் தான். சாதி வாரியான கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. கடைசியா 1931ல நடத்துனாங்க. ஆஃப்டர் தட் 90 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இது வேற மாரி எப்படி கேட்கலான்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டுன்னும் கேட்கலாம். இது வந்து 2027 நடத்தப்படுறாங்க. அது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? ரைட், ஓகே. முதல் முறையாக குடிமக்களே சுயமாக தரவுகளை பதிவு செய்யும் ஒரு வகையில் வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, ஒரு வலைத்தளம் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஏதாவது டிஜிட்டல்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஜிட்டல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது 2 விதமாக, அதாவது டிஜிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஏஜென்ட் மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பாளர் அந்த கணக்கெடுப்பு அலுவலர்கள் நம்ம வீடு தேடி வந்து என்ன பண்ணலாம்னா கணக்கெடுப்பு நடத்தலாம். இன்னொன்று, நம்மளாவே அந்த வெப்சைட்டில் போயிட்டு வலைதளத்தில் போயிட்டு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை சொத்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணால் குடிமக்களே தங்களது சுய விவரங்களை வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய தரவுகள். இப்போ நம்ம டவுட் வரலாம், நம்ம பொய்யா கொடுத்துடலாமே, இல்லை தப்பாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம கொடுக்குற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படியே விட்டுற மாட்டாங்க. நம்ம ஏனோ தானோன்னு கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுடலாம், அதுதான் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் இதுதான். அண்ட் தென் சுயமாக தன்னோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணக்கூடிய முதல் சென்சஸும் இதுதான். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த இடத்துல அந்த முக்கியமான பாயிண்ட்டும் கிடையாது. அப்போது இந்த ஒரு பேஜில் 2 பேஜ் நம்ம முடிச்சிருக்கோம். முதல் பேஜில் இந்த ஆக்ட் ப்ளஸ் 16 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம். இந்த ஒரு 3 டேட்டா முக்கியம். அடுத்த பேஜில் வந்து பார்த்தா இந்த அரசமைப்பு சட்டப்பூர்வ விஷயங்கள் முக்கியம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக எல்லாம் ஒரு சின்ன டேட்டா தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்களே தங்களுக்கு சுயமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க தகவலை தரவுகளை சேகரிக்கிறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சென்சஸ் வந்து சாதி ரீதியிலான சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த 3 வேல்யூ ஆடட் டேட்டா நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட், ஓகே. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் பிரிவு 17 படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சாம்பிள் எடுத்திருக்காங்க. சரிங்களா? பிரிவு 3ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிரிவு 3னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி சொல்கிறது தான் பிரிவு 3. இங்கே பிரிவு 17 பற்றி பேசியிருக்காங்க. பிரிவு 17 படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாநிலங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி பகுதிகளில், அதாவது சாம்பிளுடைய பிளேசஸில் போன வருஷம் 2025 நவம்பர் 10 முதல் 30 வரை தேர்வு செய்யப்பட்ட என்ன பண்ணுறாங்க, மாதிரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா, மாதிரி கணக்கெடுப்பை பற்றி சொல்லுது. எங்கன்னா மத்திய ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மட்டும். சரிங்களா? அதுபடி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, 2027 நடக்கக்கூடிய அந்த சென்சஸுக்கான ஒரு மாதிரி சாம்பிள் இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பெரிய விஷயத்தை ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் தான் இது. அதுதான் நம்ம இங்கே பாரோம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த சாம்பிள் எங்கெங்கே நடைபெறுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு 3 பிளேஸில் வந்து பார்த்தா நடத்திருக்காங்க. ஒன்று கிராமப்புற பகுதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி தாலுக்காவில் வந்து பார்த்தா நடத்திருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு கிராமப்புற பகுதி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேபேட்டை தாலுக்காவில் ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்து நடத்துனாங்க. 3வது கிராமப்புறங்களை மட்டும் பார்த்துட்டா எப்படி, நகர்ப்புறங்களையும் பார்க்கணும் இல்லையா ஒரு சாம்பிள் டேட்டா. அப்போ நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாங்காடு நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்தாங்க. அப்போது பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா, சாம்பிள் டேட்டாவை பற்றி சொல்லுது. சாம்பிள் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது மாதிரி கணக்கெடுப்பை பற்றி சொல்லுது. அப்போது 2027க்கு ஒரு முன்னோட்டமாக அதை எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 3 பிளேஸ், இந்தியா ஃபுல்லாக தான் எடுத்தாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக எடுத்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் ஒரு 3 பிளேஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அது மேற்கொள்ளப்பட்டது மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதுமானது. ரைட், ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு மக்கள் தொகைக்கான தாமதம் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் தாமதம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். 2021 என்னாச்சு, கோவிடோடைய பேரிடர் காரணமாக தாமதமாச்சு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வேறு எதுவும் கிடையாது. ரைட், ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். இப்போ தான் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்னேன், இந்தியா இயர் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ப்ரிலிமினரிக்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸுக்குமே அதை யூஸ் ஆகும்.
ஓகேங்களா? அப்போது இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய டேட்டா அவங்களே டாபிக்கே குடுத்துட்டாங்க. என்ன டாபிக் குடுத்துருக்காங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதத்தின் விளைவுகள். இங்க காரணம்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. கோவிட் தான் நமக்கு தெரியும். இங்க காரணத்துக்கான விளைவுகள் என்ன? ஏன் சார் டிலே ஆச்சு? டிலே ஆனதுக்கான காரணம் நம்ம கோவிட்ன்னு பார்த்தோம். அதோடைய கான்சிக்வென்சஸ் என்னவா இருக்கு? எஃபெக்ட் என்னவா இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம